ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு தங்கமே, நானும் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். இப்பொழுதெல்லாம் எதையோ இழந்தது போல, எதையோ பெரிதாக பறி கொடுத்தது போல அமைதியாகவும் தனித்தும் இருக்கின்றாய். உன் முகத்தில் சிரிப்பு இருக்கின்றது, ஆனால் அது வெறும் உதட்டளவில் மட்டுமே இருக்கின்றது. உன் உள்ளத்தில் எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய மனதிற்குள் எதையோ வலியை சுமந்து கொண்டிருப்பது போல உணர்கின்றாய். உன்னுடைய உறவுகளும் உன்னுடைய நட்புகளும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னிடம் பேசும் பொழுது உன் உதடு மட்டுமே அவர்களுக்கு பதிலளிக்கின்றது. ஆனால் உன் உள்ளமும் மனமும் ஏதோ சிந்தனையில்தான் இருக்கின்றது. தங்கமே, இதற்காக இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாய். எதுவாக இருந்தாலும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. மற்றவை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். பிரச்சனைகளை கண்டு பயப்படாதே, எதுவும் செய்யாதே. நீ பிரச்சனைகளை மிக அருகில் வைத்து பார்த்தால் அது பெரியதாகவும் பாரமாகவும் தான் இருக்கும். நீ தூரத்தில் வைத்து பார், மிகவும் சிறியதாக இருக்கும். உன்னோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இவ்வுலகில் எந்த பிரச்சனையும் பெரிதாக இல்லை. உன் வாழ்க்கையில் நீ பல ஏமாற்றங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், சுமைகள், வேதனைகள், துரோகங்கள் அத்தனைகளையும் எளிதாக கடந்து வந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் இவ்வாறு இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாய்? கவலைப்படாதே தங்கமே, உனக்கு பக்க பலமாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள், மனித உலகில் யாருக்கு உண்மையாக இருந்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பது உனக்கு தான். வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள். இப்பொழுதும் சொல்கின்றேன், உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வைக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே. அது என்னுடைய காலடியில் இருக்கின்றது. அதை எளிதாக நான் மாற்றி காட்டுகின்றேன். உனக்கு பிடித்த மாதிரியும் உனக்கு புதிதாகவும் ஒரு பாதையில் நான் உன்னை அழைத்து செல்கின்றேன். அப்பாதை சிறு கடினமாக இருந்தாலும் இறுதியில் மிக சிறப்பாக இருக்கும். எனவே என்னை மட்டும் நம்பி என் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் நான் இப்பொழுது சரியாக சொல்லிவிட்டேன் அல்லவா? ஓம் முருகா என்று எனது நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. 3 நாட்களில் நீ நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி காட்டுகின்றேன். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.